கன்னிகா அவர்கள் ஒர்க் அவுட் பண்ற வீடியோ இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகை கன்னிகா ஸ்நேகன் அவர்களுக்கு சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா இரட்டை குழந்தை பிறந்திருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்த ரொம்பவே ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பத்தி ஏகப்பட்ட நியூஸ் வெளிவந்திருந்துச்சு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கன்னிகா அவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குழந்தை பிறக்கவும் எந்த ஒரு விஷயமே செய்யாமல் இருந்தாங்க. அமைதியாக அவங்களோட வீட்டில் இருந்தாங்க. அவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருப்பாங்க. பட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே அமைதியா இருந்திருந்தாங்க. இந்த ஒரு நிலையில கன்னிகா அவர்கள் சமீபத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்களோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சமீபத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஜிம்முக்கு போயிருக்காங்க. அங்க அவங்க பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டை வீடியோவா எடுத்து அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டை விட்டு தனியா வெளில போறது, வெளில வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதுல என்னடா பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கை குழந்தை ஒன்று இருந்தாலே அவங்கள விட்டுட்டு வெளியே போறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இவங்களுக்கு ஒரே நேரத்தில் 2 குழந்தைகள் பிறந்திருக்கு. இந்த மாதிரியான நிலையில அவங்க வீட்டை விட்டு வெளியவே போக முடியாது இல்லையா? ஆனா இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைய அவங்க ஹஸ்பண்ட விட்டுட்டு வெளில போறது, வரது, ஜிம்முக்கு போறது, இது மட்டும் இல்லாம அவங்களோட பர்சனல் ஒர்க் பண்றது அப்படின்னு நெறைய விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்துட்டாலே நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, கரியர் கேப் வந்து பயங்கரமா விழுந்துரும். அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு ஆகுற வரைக்குமே அவங்க எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. ஆனா கன்னிகா விஷயத்துல அது அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு. வித்தின் அ மந்த்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, கன்னிகா அவர்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைய பார்த்துக்கிறாங்க. அவங்க ஜிம்முக்கு போறாங்க. தனியா பல இடங்களுக்கு போறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க லைஃப்ல நடந்திருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம அவங்களோட கணவனான ஸ்நேகன் அவர்களுமே இதை ஷேர் பண்ணி அவங்க நெத்தியில முத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு போஸ்ட் கொடுத்திருந்தாரு. என்னதான் கன்னிகா அவர்கள் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கணவனான ஸ்நேகன் அவர்களால தான் இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இல்லைன்னா கண்டிப்பா இதற்கு சாத்தியமே இல்லை. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு இன்னைக்கு 77வது பிறந்தநாள். இந்த ஒரு பிறந்தநாளை ரொம்பவே சூப்பரா அவங்களோட தொண்டர்கள் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியா சென்று அவங்களோட உருவப்படத்துக்கு மாலை அணிவிச்சிருந்தாரு. மேலும் அவங்கள பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் ஜெயலலிதா அவர்களோட வீட்டுக்கு 4 முறை வந்திருக்கேன். முதல் முறை என்ன அப்படின்னா, நானும் அவங்களும் சேர்ந்து படம் ஒண்ணு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த ஒரு படத்துக்காக பேச வீட்டுக்கு வந்திருந்தேன். அது நடக்க முடியாம போயிருச்சு. அடுத்து 2வது முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மண்டபம் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அதுக்கு கூப்பிட வந்திருந்தேன். அண்ட் 3 என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கு கூப்பிட வந்திருந்தேன். இப்ப 4வது முறையா வந்திருக்கேன். ஆனா இந்த முறை அவங்களுக்கு அஞ்சலி செலுத்த வருவேன் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு மிகச்சிறந்த இரும்பு மனிதி அப்படின்னா அது அவங்க தான். அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. மக்கள் மனசுல என்னைக்குமே அவங்க நீங்கா இடம் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலலிதா மேம பத்தி சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே அவங்க ஒரு இரும்பு மனுஷி அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவங்களோட இடம் மிகப்பெரிய ஒரு வெற்றிடமா மாறியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.